திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்ரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். 2 ஏக்கர் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செஞ்சு வராரு. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த சக்திவேலுக்கு ஜவ்வாது மலை அடிவார பகுதியைச் சேர்ந்த அமிர்தம் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அமிர்தம் பார்த்தீங்கன்னா கணவர் மற்றும் பிள்ளைகளை பிரிந்து சக்திவேலுடன் வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சக்திவேல் தனது குத்தகை விவசாய நிலத்தில் சிமெண்ட் கல்லால் கட்டி மேலே கூரை பரப்பப்பட்ட குடிசை வீட்டில் அமிர்தத்தை அழைத்து வந்து தங்க வச்சிருக்காரு. அந்த வீட்டிலே இருவரும் கணவன் மனைவியாகவும் வாழ்ந்து வந்திருக்காங்க. புத்தாண்டு அன்று இரவு இருவரும் அந்த குடிசை வீட்டில் இருந்த நிலையில் வீடு திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கு. வீட்டின் வெளிப்புற கதவு பூட்டப்பட்டு இருந்ததால் சக்திவேல் மற்றும் அமிர்தத்தால் வெளியே தப்பித்து வர முடியவில்லை. குடிசை முழுவதும் எரிந்து சக்திவேல் மற்றும் அமிர்தம் இருவரின் உடல்களும் உள்ளே கருகி சாம்பலாகியிருக்கு. அதிகாலை கறவை மாட்டில் பால் கறக்க சென்ற நபர் குடிசை வீடு எரிந்து சாம்பலாகி இருப்பதையும் உள்ளே 2 உடல்கள் கருகிய நிலையில் இருப்பதையும் பார்த்து அருகில் உள்ளவர்களுக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காரு. தகவலின் பேரில் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. மேலும் சம்பவம் நடந்த இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வும் செஞ்சிருக்காங்க. இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே இந்த கொலையை செய்து இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையும் நடத்தி வராங்க. அதன்படி சக்திவேல் அமிர்தம் இருவரும் இரவின் வீட்டுக்குள் உறங்கி கொண்டு இருக்கும்போது வெளிப்பக்கமாக கதவை பூட்டி தீ வைத்து இருப்பது போலீசாரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. திருமணத்தை மீறிய உறவில் இருந்த இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பக்ரிபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.